ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ஃப்ரைடே ஈவினிங் நைட்ல இருந்து செம பிக்கப் ஆயிடுச்சு படம். நேற்று ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லாவே ஹவுஸ்ஃபுல்லா போச்சு. ஸோ நல்ல கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கு படம். ஆடியன்ஸ் பயங்கரமா லவ் பண்றாங்க படத்தை. எல்லாருமே வந்து தியேட்டர்ஸ்ல வந்து அவ்வளோ அவங்க அப்பாவை வந்து நினைவுபடுத்துற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. நேத்தெல்லாம் வந்து ஒரு ஒரு அம்மா வந்து ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சு அழுது எங்களெல்லாம் வந்து அவ்வளோ ஹக் பண்ணி சொன்னாங்க. ஸோ அந்த படத்தோடைய அந்த இமோஷன்ஸ் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் டு மை டைரக்டர் மரியா அண்ட் ப்ரொடியூசர். ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். மரியா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர். அப்புறம் நம்ம கூட நடிச்ச எல்லாமே மதுரை முத்து அண்ணன், அதுக்கப்புறம் அதிர்ச்சி, அப்புறம் கௌரி பிரியா, பிரார்த்தனா, அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி அப்பாஸ் சார், அதையும் தாண்டி நம்ம ஜார்ஜ் மரியம் சார், அவருடைய அந்த ஃபாதர் கேரக்டர் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எல்லாருமே அவங்க அப்பாவை நினைவு கூற சொல்றாங்க. அந்த படம் பார்த்தவொடனே அவங்களுக்கு அதை நினைவுபடுத்துற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் இவ்வளவு பெரிய ஹிட் ஆனதுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ். ஸோ இப்போ மதுரையில வந்து கோபுரம் தியேட்டரை பார்க்க வந்திருக்கோம். எல்லா ஷோஸ்லயும் ஹவுஸ்ஃபுல். அப்போது நேற்று திருப்பூர்ல ஹவுஸ்ஃபுல், பொள்ளாச்சியில் ஹவுஸ்ஃபுல், அப்புறம் நேற்று மதுரையிலையும் ஹவுஸ்ஃபுல், கோயம்புத்தூர்ல, திருவண்ணாமலை, திண்டுக்கல் எல்லா இடத்துலையுமே ஹவுஸ்ஃபுல். ஸோ இப்போ இந்த ஷோ பார்க்க வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ். இது ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்க எல்லா ஃபேமிலிஸோட இந்த படத்தை போய் பாருங்க. ஒரு நல்ல ஒரு மெசேஜா உங்க அப்பாவுக்கு ஒரு டெடிகேஷனா இந்த படம் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அதுல பொதுவாக ரசிகர் மன்றம் வச்சதே மதுரையில் தான். காரணம் அந்த அளவுக்கு ரசிப்பாங்க. இன்னைக்கு இத்தனை மாவட்டங்கள்லேயே 11 தேட்டரில் ஒரு ஸ்க்ரீனில் வந்திருக்குன்னா அது கேபிராஜ் படம் தான். மீதி 2 தேட்டர்லாம் போடல. அது வந்து ஹோம் தேட்டரும் அந்த அளவுக்கு அதிகமான தேட்டர். நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுல படம் பார்க்குறேன். அதுவே பெரிய வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லாமல் சார் சொன்ன மாதிரி எல்லா தேட்டர்லையும் ஹவுஸ்ஃபுல்லு. மீதி தேட்டர் ஏன்னா நாங்கள் போகலை. நிறைய எனக்கு நண்பர்கள்லாம் அனுப்பியிருந்தாங்க. நிறையா கமெண்ட்ஸ் என்னை வந்து போடும்போது இந்த அப்பா அம்மா தான் எல்லாமே என்னதான் ஜாலியாக நீங்கள் போனால் கூட எங்களுக்கு ஒரு டச்சிங்கா எல்லாரும் அப்பா மேலே மரியாதை செலுத்த யங்ஸ்டர்ஸ் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க இல்லையா, அதுக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கு சார் வந்து ஒரு முக்கிய காரணம். ஏன்னா இசையில் மகிழ்ச்சி படுத்தியவர். இப்போ நடிப்புலையும் உங்களை சந்தோஷப்படுத்திட்டு எந்த ஒரு கதையாக இருக்கட்டும், எந்த ஒரு படமாக இருக்கட்டும், அழகாக ஒரு விஷயத்தை ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று சொல்லணும். அது அந்த படத்தில் அதிகபட்சமாக சொல்லி இப்போ பரவலாக சோசியல் மீடியாவில் வந்து எல்லாரும் சொல்கிறது அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத அழகாக அந்த படத்தில் கொண்டு வந்தது பெரிய சந்தோஷம். அதனால் மதுரை மக்கள் ரசித்தாலே பெரிய விஷயம். இங்கே இருக்கிற 10 தேட்டருமே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிறது. இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்க பெரிய சப்போர்ட், அதுக்கு பெரிய நன்றி தெரிவிக்கிறோம். இயக்குனர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி. தொடர்ச்சியாக இன்னும் விசாலப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. மீடியாவுக்கும் பெரிய நன்றி. டெஃபினட்டா உங்க ஃபேமிலிஸோட பாருங்க. உங்க யாரெல்லாம் உங்க ஃபாதரை லவ் பண்றீங்களோ உங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய டெடிகேஷனா இருக்கும் இந்த படம். எல்லாருமே அதான் சொல்றாங்க. நாங்க சொல்ல படத்தை பார்த்தவங்க சொன்னாங்க. நீங்க எல்லா வீடியோஸ்லயும் பார்த்துருப்பீங்க எப்படி நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்க ஃபேமிலிஸோட போய் தியேட்டர்ல போய் பாருங்க. இது ஒரு பிளாக் பஸ்டர். மதுரை அப்படின்னாலே ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கும். உங்க கடந்த கால படங்கள் சொல்ல வேணாம். இன்னும் யாத்தைன்னு இருக்காங்க. மதுரை முத்தோட சேர்ந்து இந்த பயணிக்கக்கூடிய இந்த தருணம், மதுரை மக்களை பார்த்த இந்த தருணம் எப்படி? மதுரையில வந்த உடனே ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சாரு. பட்டாசுலாம் வெடிச்சு ஒரு மாறாரு. ஏன்னா அது இந்த ஊருக்கு தூங்கா நகரம். எப்பவுமே மயிலாட்டம், ஒயிலாட்டம், கப்பாட்டம், பித்தலாட்டம் மட்டும் இருக்காது. ரொம்ப அன்பா வரவேற்கக்கூடிய ஒரு வெள்ளந்தியான மனிதர்கள். இன்னைக்கு இந்த மண்ணில் கால் வச்சுட்டாலே, ஏன்னா எம்ஜிஆர் அவர்களே தான் படம் எப்படி ஓடுதுங்கிறதான் கேட்பாரு. இன்னைக்கு எங்க மதுரை மக்கள் நேரடியாக வந்து பார்த்ததுல மதுரை கதைக்களமா வச்சு அடுத்து ஏதாவது படம் வந்தா என்ன மாதிரியான ஒரு ஃபீல்? மதுரைனாலே ஆக்ஷன் தானங்க. ஆக்ஷன் படமா போட்டோம். அருவா வெல்கம். மதுரை அப்படின்னா சித்திர திருவிழா தான். அந்த வைபோட இருக்கும். அந்த அழகருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் அடுத்து உங்க சைட்ல இருந்து எதிர்பார்க்கலாமா? டெஃபினட்டா இருக்கும். நம்ம தொடர்ந்து நம்ம மண் சார்ந்த பாடல்கள் பண்ணிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு 120 படம் மியூசிக் பண்ணியிருக்கேன். 20 வருஷமா இருக்கேன். ஸோ மண் சார்ந்த பாடல்கள் நம்ம எப்பவுமே கொடுக்குறோம். ஆடுகளமா இருக்கட்டும், சுரடா இருக்கட்டும், அது நம்மளுடைய இது. ஸோ கண்டிப்பா என்னோட சாங்ஸ் மதுரை முத்துவை பொறுத்து பாத்தீங்கன்னா எவ்ரி செகண்ட்ஸ் வந்து ஒரு காமெடி பண்ணிட்டே இருப்பாரு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல மறக்க முடியாத தூக்கி போடுவாரு. 2வது அடிச்சிருவோம். என்னை நிறைய அப்ரிஷியேட் பண்ணார். டைரக்டரோட வேணுமா அந்த இடத்துல போகும்போது இல்லை இருக்கட்டும், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாரு. அதுலயும் எனக்கு பெரிய ஒரு ஸ்கோப். சார், இன்றைய காலகட்டங்களில் நகைச்சுவை படங்கள் ரொம்ப இன்றைய காலகட்டங்களில் நகைச்சுவை படங்கள் ரொம்ப குறைவாக ரிலீஸ் ஆகுது. அதுக்கான டிமாண்ட் இருக்கு. மக்கள் இந்த படம் ஒரு காலத்துல ஒரு மாதிரி படம் ஹிட் ஆகும். அது சீசன். இதுக்கு முன்னாடி ஆக்ஷன் சீசன் இருக்கு. இப்போ ஃபேமிலி காமெடி படங்களுக்கான சீசன். அது மாறிட்டே இருக்கும். விருப்பங்கள் வந்து ஆடியன்ஸோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பெரிய ஃபேன் பண்ணலாம். இசையமைப்பாளர்கள் இப்போ நீங்க சொன்னீங்க படத்துல வந்து பேரண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ். அதுலயும் பாத்தீங்கன்னா மதுரை முத்து வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு இப்படி வாங்க
கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல ரொம்ப நாளா எனக்கு மதுரைக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. இன்னைக்கு ஹாப்பி ராஜ் தியேட்டர் விசிட்ஸ்க்கு மதுரைக்கு வந்தோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமான வெல்கம் இன் தியேட்டர் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னரா ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கு இந்த படம். ஸோ நீங்க எல்லாரும் கண்டிப்பா படம் பாருங்க. அண்ட் இப்போ வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா ஏற்றுக்கிட்டீங்க படத்தை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீக்கெண்ட்லி இவ்வளவு ரஷ்யா பப்ளிக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஷூட்டிங் ஸ்பாட்ல மறக்க முடியாத தருணம் சொன்னா என்ன சொல்லலாம்? சூப்பரா இருக்கு. படம் ஃபுல்லா ஆஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டுல ஷூட் பண்ணோம். கோயம்புத்தூர் ஸ்கெடியூல் செகண்ட் ஹாஃப்ல வர கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஸ்கெடியூல் எல்லாம் அந்த மெமரிஸ் எல்லாம் என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல மதுரை பொண்ணா உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா நடிப்பீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். ஆக்சுவலி நான் அதான் சொன்னல, மதுரைக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நான் மதுரைக்கு. ஸோ வெரி வெரி ஹாப்பி. பாசக்கார மதுரை இந்த வரவேற்பெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ரிசெப்ஷன் ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல. ரொம்ப அன்போட வெல்கம் பண்ணாரு. ஸோ ரொம்ப ஹாப்பி. பின்னாடி இருந்துட்டு ஒருத்தர் ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்கதான் இவங்க கோட்டை இல்ல, இவங்க தான் இங்க என் தலை இங்க. ஸோ ரொம்ப ஜாலியா இருக்கும். கொஞ்சம் சார், உங்களோட ஆதர்ச நாயகன் இன்னைக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம். அதோட பெஸ்ட் ஆஃப் டு நம்ம பொலிட்டிக்கலா எந்த ஸ்டாண்டும் கிடையாது. நம்ம யாரையும் சார்ந்து இல்லை. என்னுடைய பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் ஆல் த பார்ட்டிஸ். அடுத்து தரப்படுறதுக்கு மியூசிக் ஆமா, ரேசிங் அந்த டாக்குமெண்ட்ரி நம்ம தான் மியூசிக் பண்றோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவரோட 3வது தடவை அசோசியேட் ஆகிறேன். போன படம் பெரிய பிளாக் பஸ்டர் அவரோட குட் பேட் அக்லி. அப்புறம் திருப்பி சேர்ந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ மதுரை மக்களுக்கு உங்க சார்பா வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க? ஃபேமிலிஸோட பாருங்க. இந்த படம் பெரிய ஹிட் ஆயிருச்சு. உங்க சப்போர்ட் கொடுங்க. ஃபேமிலிஸோட போய் பாருங்க. உங்க எல்லாருக்குமே உங்க அப்பா ஒரு ஹீரோனா கண்டிப்பா அது ஒரு டெடிகேஷனா இருக்கும் இந்த படம். நான் இந்த படம் பார்த்தவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. உங்க ஃபேமிலிஸோட படத்துல ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் உங்களுக்கு இந்த மொமெண்ட்ல வந்து நான் இந்த மியூசிக்ஸ் வந்து நான் பேஸ் பண்ணும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த படத்தோட மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரன். எக்ஸ்பெக்டேஷன் அந்த இடத்துல ஏதாவது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப பேசப்படுது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப பெருசா பேசப்படுது. அதான் என்னுடைய ஃபேவரட் சீக்வன்ஸ். ஸோ என்டையர் உங்க ஃபேன்ஸ் உங்க டீம் சார்பா படம் பிளாக் பஸ்டர். நீங்க போய் பாருங்க. உங்க ஃபேமிலியோட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே.